எனக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஆப்போசிட் கேரக்டர் தான் கௌரின்றது. ரொம்ப வேகமா பேசுவேன், எனக்கு வந்து கொஞ்சம் பொறுமையா பேசுறதுக்கே வராது. பட் அம்மன்னா ஸ்லோவா அந்த ஒரு பாஸோட பேசணும். இந்த அம்மன் ரோல்ஸ் வரும்போதெல்லாம் அந்த கேரக்டர்ஸ் போட்டு நடிச்சுட்டு வரத்துக்குள்ள அப்படியே செம்ம டயர்டா இருக்கும். இந்த கிரீடம் ஒன்று வைப்பாங்கல்ல, எல்லா டைமுமே அது செட் ஆகாது. அப்படியே ஒன்று ரொம்ப லூஸா இருக்கும், அதை ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா செம்ம டைட்டா இருக்கும். அதை போட்டுட்டு நான் ரியாக்ஷன்ஸும் இங்க கொடுக்கணும். எனக்கு ஆரம்பத்துல ஷைனஸ் இருந்தது இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல நான் வந்து ஷை பட்டிருந்தேன்னா இந்த இடத்துல இப்போ நான் நின்று இருக்க முடியும். எனக்கு விவரம் வந்ததே சினிமாக்கு அப்புறம் தான். காமான ஒரு ஸ்பேஸ்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு திங் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஒன் ஆஃப் த க்ளோஸ் டு மை ஹார்ட் பர்சன். அமல் அண்ணாவுமே ஒன் ஆஃப் த க்ளோஸ் பர்சன். ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வணக்கம் சம்யுக்தா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? எஸ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கௌரி சீரியல் அதுல நீங்க வந்து கௌரியா வந்து ஆக்ட் பண்றீங்க அப்படின்ற போது ஒரு பொண்ணு உங்களோட கேரக்டர் தான் அண்ட் நீங்க தான் வந்து அதுல வந்து ஒரு டைட்டிலா இருக்கீங்க அப்படின்ற போது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன்னா ஒரு டைட்டிலோட ஒரு சீரியல் பண்ணும்போது இது வந்து ஒரு ஒரு ப்ரவுட் மூமெண்ட். அண்ட் அதில் நிறைய டஃப்ஸ் அண்ட் ஈஸினஸ் இன் சென்ஸ் ஜாலினஸ் அந்த மாதிரி எல்லாமும் இருக்கு. அப்படியே டஃப் இருக்கா உங்களுக்கு? என்ன இந்த அம்மன் ரோல்ஸ் வரும்போதெல்லாம் அந்த கேரக்டர்ஸ் போட்டு நடிச்சுட்டு வரத்துக்குள்ள அப்படியே செம்ம டயர்டா இருக்கும் அந்த மாதிரி. பட் என்னோட பேஷனுக்காக I'll do it. சூப்பர். உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது இப்போ? எனக்கு 12 years ஆகுது. ஓகே, 12 years. எப்போ உங்க ஆக்டிங் ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஃபுல்லா? நான் ஸ்டார்ட் பண்ணும்போது I was ஒரு 5 years சம்திங் நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேமரா முன்னாடி நிற்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ஆனா எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, லைக் எனக்கு ஆரம்பத்துல ஷைனஸ் இருந்தது இல்ல. சோ எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல நான் வந்து ஷை பட்டிருந்தேன்னா இந்த இடத்துல இப்ப நான் நின்று இருக்க முடியாது. நல்லா பேசுறாங்களே. சூப்பர். இந்த பேஷன் நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ ஓகே நம்ம வந்து ஒரு ஆக்டர் தான் ஆகணும் அப்படி உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு வந்து சிவகார்த்திகேயன் அங்கிளோட ஒரு பெரிய ஃபேன். நான் எல்லா இடத்துலயுமே சொல்லியிருக்கேன். அண்ட் அந்த மாதிரி நான் வந்து எப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பேன் வீட்டுல இருக்கவங்களெல்லாம் அந்த மூவி போட்டு போட்டு. எங்க அப்பா அவரோட மூவிஸ் எல்லாம் மாத்தி மாத்தி. ஃபேவரட் மூவி என்னது உங்களுக்கு? ஃபேவரட் மூவி இப்படி கேட்டா எதிர்நீச்சல். ஓகே. ஸோ வந்து அந்த மாதிரி போட்டிருக்கும் போது அப்பா வந்துட்டு நீ டிவியில மட்டும் பார்த்தா பத்தாது, நேர்ல போய் அப்ப நடிச்சுட்டு வரணும் அப்படின்னு வந்து ஒரு சொல்லிட்டாரு. அது எனக்கு அப்பவே தோணுச்சு, ஆமா கண்டிப்பா நான் போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னமும் அவர் கூட சேர்ந்து ஒரு ஃபுல் ஜேர்னியான மூவிக்காக ப்ராசஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். டான்ல நீங்க நடிச்சிருக்கீங்க தானே? டான்ல வந்து போட்டோ கிளிப்பிங்ஸ்ல பண்ணியிருந்தேன். ஓகே ஓகே. எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து உங்களுடைய நீங்க இவராலதான் வந்து நீங்க லைக் மீடியாக்குள்ள சினிமாக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்ற போது அவரை பார்த்துட்டு அவர் மூவில நீங்க ஆக்ட் பண்றீங்க அப்படின்னு எவ்வளவு ஹாப்பியா இருந்தது உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அவரை முதல்ல போய் மீட் பண்ணோடனே கேரவன்ல நான் அப்படியே நின்ட்டேன், நவுற முடியல. I was like so shocked. So yeah, one of a proud moment. சூப்பர். சரி, கம்மிங் பேக் டு கௌரி சீரியல், நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு எப்படா முடியும் அந்த டேக்குன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு? அஃப்கோர்ஸ் நீங்க வந்து நீங்க ஷூட்டிங்ல இருக்கீங்கன்ற போது உங்களை நிறைய பேர் கம்ஃபர்ட் பண்றதுக்கு இருக்காங்க. பட் ஸ்டில் நீங்க ஒரு கேரக்டர் பண்றீங்க, அதுவும் மெயினா இருக்கு அப்படின்ற போது என்ன மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு? எனக்கு வந்து இந்த இந்த கிரீடம் ஒன்று வைப்பாங்கல்ல, எல்லா டைமுமே அது செட் ஆகாது. அப்படியே ஒன்று ரொம்ப லூஸா இருக்கும், அதை ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்லைன்னா செம்ம டைட்டா இருக்கும். அதை போட்டுட்டு நான் ரியாக்ஷன்ஸும் இங்க கொடுக்கணும், அங்க ஃபைட் சீக்வன்ஸும் பண்ணணும், எல்லாம் அதுக்குள்ள பண்றதுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிரும். ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பண்ணேன். உங்க கேரக்டர் வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவான ஒரு கேரக்டர். உங்க ஐஸ்ல நீங்க வந்து பேசுவீங்க, இல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் தான் ஃபுல்லாவே இருக்கும்ல. அது என்ன மாதிரி ஹோம்ஒர்க் நீங்க எடுத்தீங்க இந்த கேரக்டருக்காக? ஹோம்ஒர்க் நான் அவ்வளவு பண்ணது இல்லை. டைரக்டர் அங்கிள் பண்ணதை முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாக்டா காப்பி பண்ணி பண்ணா ரிசல்ட் நல்லா வரும்ன்ற ஒரு திங்க மைண்ட்ல வச்சுட்டு பண்ணேன். ஸோ அதுதான் வந்து வந்தது இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலில என்ன சொல்றாங்க அந்த கேரக்டர் பார்த்து? இப்போ நீங்க டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கீங்க, அங்க சீரியல்ல வந்து ஃபுல்லா ட்ரெடிஷனல், அதுவும் செம்ம டிஃப்ரெண்டா இருக்கு. சோ அந்த டிஃபரன்சியேஷன் உங்க ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி பாக்குறாங்க? ஆமா, எல்லாருமே வந்து சொல்லுவாங்க, இப்போ இப்படி இருக்கே அங்க பார்த்தா அப்படி இருக்கே அப்படின் போது எனக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஆப்போசிட் கேரக்டர் தான் கௌரின்றது. ஏன்னா நான் வந்து ட்ரெடிஷனல் சைடே போக மாட்டேன். பட்
அது வந்து ஃபுல்லா ட்ரெடிஷ்னலா இருக்கும்போது எனக்கே வந்து ஒரு சில வாட்டி எனக்கு இந்த ஃபீல் நிறைய வாட்டி இருந்திருக்கு. ஷூட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நார்மலா இருந்துட்டு அப்புறம் சேஞ்ச் ஆன அப்புறம் எனக்கே யாரோ மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மேக்கப்பே வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு நான் பார்க்கும்போது. ஸோ அந்த டிஃபரன்சியேஷன் சொல்லுங்க. நீங்க அத அடாப்ட் பண்றதுக்கு எவ்வளோ லைக் டைம் எடுத்துச்சு, எவ்வளோ மந்த்ஸ் எடுத்துச்சு உங்களுக்கு? எனக்கு வந்து இந்த கௌரி சீரியல் ஸ்டார்டிங்ல வந்து நான் ரொம்ப வேகமா பேசுவேன். எனக்கு வந்து கொஞ்சம் பொறுமையா பேசுறதுக்கே வராது. பட் அம்மன்னா ஸ்லோவா அந்த ஒரு பாஸோட பேசணும். பட் எனக்கு அந்த மாதிரி பொறுமையா பேச வராது போது தட் வாஸ் லைக் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் மாதிரி இருந்தது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணி ஒரு 2 to 3 months அதை முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயின் பண்ணி அதை அடாப்ட் ஆகி பண்ணி வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லாங்ஸ் எல்லாம் மாத்தி பண்ணேன். உங்க ரியல் கேரக்டர் மாறிச்சா அந்த ஸ்லாங்ஸ்லாம், இல்ல இப்போ அப்படியேதான் இருக்கா? கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. ஆனா ரொம்ப ஸ்பீடாக்கு பதிலா கொஞ்சம் மீடியம் ஸ்பீடு. ஓகே. ஸ்டடீஸையும் சரி ஆக்டிங்ல எப்படி மேனேஜ் பண்றீங்க நீங்க? நான் வந்து ஆல் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் அடையார்ல பண்றேன். அங்க வந்து எனக்கு எல்லாமே ஆல்டர்னேட்டிவா இருக்கும். ஸோ இப்போ நான் ஷூட் போறதுனா எனக்கு வந்து 1 hour கிளாஸஸ் ஆன்லைன்ல அரேஞ்ச் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த ஷூட் வந்து நான் ஸ்டாப்பா வித்தவுட் பிரேக் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 15 days நான் வந்து வரலையோ அந்த டேஸ் அப்படியே நெக்ஸ்ட் 15 days வந்து 15 to 30 போகும்போது எனக்கு என்னோட நார்மல் ரெகுலர் ஸ்கூலிங் எல்லாமே முடிச்சப்ப எனக்கு ஒரு 1 hour எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 15 daysல என்ன பண்ணாங்களோ நெக்ஸ்ட் 15 daysல கத்து தருவாங்க. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு என்ன சப்போர்ட் பண்றதுக்கு. ஸ்டடீஸ்ல எப்படி நல்லா படிப்பீங்களா? என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்படி ஃபுல்லா ஆக்டிங்லேயே வந்து இருப்பீங்களா? சில பேர்லாம் வந்து ஆக்டிங் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு சில பேருக்கு டாக்டர்ஸ் ஆகணும், இன்ஜினியர்ஸ் ஆகணும் அப்படின்னு ட்ரீம் இருக்கும்ல. உங்களுக்கு என்ன ட்ரீம் இப்போ ஃபுல்லா? எனக்கு இப்போன்னு கேட்டா நான் எப்பவுமே சொல்ற ஒரு இதுதான், எனக்கு என்ன பண்ணணும் லைஃப்ல அப்படின்னு கேட்டா எனக்கு ஆன்சர் இல்லை. ஏன்னா நான் இப்போ மேபி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு இருப்பேன். ஆனா இப்போ நான் உங்ககிட்ட எக்ஸாம்பிளுக்கு இப்போ டாக்டர் உங்ககிட்ட சொல்லிட்டு திருப்பி ஃபியூச்சர்ல வேற ஏதாவது பேஷன்ல இருப்பேன். ஏன்னா மைண்ட் ஆப்வியஸ்லி சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இப்போதைக்கு எதுவும் டிசைட் பண்ணல. நல்லா படிக்கணும், வளர்ந்து என்ன தோணுதோ ஐ காட் டு இட். சூப்பர். ஆக்டிங்ல வந்து ஒரு ஸ்டார் கூட நீங்க வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும். அஃப்கோர்ஸ் எஸ்கே நான் சொன்னீங்க, நீங்க எஸ்கே நான் இன்னொருத்தங்க உங்க கூட ஸ்கிரீன் நம்ம வந்து ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆக்டர் யாரு? அஜித் அங்கிள், விஜய் அங்கிள், அஜித் அங்கிள் அந்த மாதிரி. கௌரி சீரியல்ல இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து சீனியர் ஆக்டர்ஸ் இல்லையா? இப்ப நீங்க தான் அந்த ஸ்டெட்டிக்கு வந்து ரொம்ப குட்டி பொண்ணு அண்ட் வந்து அஃப்கோர்ஸ் சீரியல் ஆக்டர்ஸை பார்க்கும்போது ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? நிறைய விஷயமே கத்துக்கிட்டேன். எல்லாருமே வந்து ஒரு பேஷனோட இருக்காங்க. நீங்க செட்டுக்கு வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் டைப் எல்லாம் செம்ம காமெடி, செம்ம ஃப்ரெண்ட்லி. அப்படியே வந்துட்டு இவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்கவங்க ஷார்ட் ஸ்டார்ட் ஆனோடனே டெடிகேட்டடா அந்த ஷார்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு அது ஒண்ணுதான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஷார்ட்னு வந்த அப்புறமா அந்த ஒரு டைம் அதுக்கு செப்பரேட்டா இருக்கணும், அது தவிர வேற எதுவும் மைண்ட் டைவர்ட் ஆகக்கூடாதுன்னு. ஸோ நிறையவே இருக்கு அதுக்கும் வேலை. ஓகே. சோ எப்படி இவ்வளவு மெச்சூர்டா பேசுறீங்களே? எப்படி நீங்க சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் இல்ல நீங்க வந்து இந்த சினிமா ஃபீல்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்து இந்த இதெல்லாம் மாறிச்சா உங்களுக்கு? தெரியலையே, எனக்கு விவரம் வந்ததே சினிமாக்கு அப்புறம் தான். அப்படியா? சூப்பர். உங்க ஃபேவரட் யாரு? அந்த கௌரி அந்த செட்லியா இருக்கட்டும். எல்லாருமே எனக்கு தனியா கேட்டீங்கன்னா எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஏதாச்சும் ஒருத்தங்கள சொல்லுங்க. ஃபேவரட் இருப்பாங்களே, சரி இவங்களை பாக்கிறதுக்காகவே வந்து டெய்லி கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு அவங்க கூட பேசுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி. எல்லாருமே நான் செட்டுக்கே போக பிடிக்கும். செப்பரேட்டா கேட்டீங்கன்னா எப்படி சொல்றது? ஓகே. சோ நந்தினி அவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க கூட தான் உங்களுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருந்துச்சு சீரியல்ல. திடீர்னு வந்து அவங்க லைக் இறந்துட்டாங்க அப்படின்ற போது எப்படி உங்களுக்கு அவ்வளவு மிஸ் பண்ணிருப்பீங்களா? கண்டிப்பா. சோ அத பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு எப்போ அந்த நியூஸ் வந்துச்சு லைக் இவங்க வந்து இறந்துட்டாங்க? அவ்வளவா எதுவும் தெரியல. அம்மா சூசைட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான் தெரியும். எனக்கு அவ்வளவா எதுவும் சொல்லல, அம்மா தெரிஞ்சுக்க கூடாதுன்ட்டாங்க. மிஸ் பண்றீங்களா அவங்கள? சரி ஓகே. அவங்க கூட அந்த பெஸ்ட் மெமரிஸ் தான் நீங்க என்ன சொல்வீங்க? அவங்க கூட நான் வந்து ஸ்டார்டிங்ல பண்ணும்போது ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கும்போது அவங்களுக்கு பப்பீஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். நாங்கள் வந்து ஒரு 10 to 15 பப்பீஸ் கிட்ட இருந்து அங்க போய் எல்லாம் விளையாடி மார்னிங் ஷூட்ல லேட் ஆகி ஜாலியா விளையாடிட்டு ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அங்க போகும்போது டைரக்டர் செம்ம கோவம், என்ன இவ்வளோ லேட்டுன்னு. ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் அந்த பெஸ்ட் மெமரி. ஓகே. எவ்வளோ லைக் மந்த்ஸா நீங்க வந்து இப்போ இந்த சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சீரியல் 2 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்க டைரக்டர் கண்டிப்பா வந்து ரொம்ப க்ளோஸா தான் இருந்திருப்பீங்களா டைரக்டர்ஸ் கிட்ட? அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்க ஸ்ட்ராங் ஆயிடு இன்னும் லைக் ஆக்டிங் ஜேர்னி ஃபுல்லாவே நான் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? அதேதான் டெடிகேஷன்ஸ். எனக்கு வந்து ரொம்பவே டவுட்ஃபுல்லா இருக்கும்.
ஷார்ட்டுக்கு முன்னாடி இல்லாட்டி பிரேக் டைம்லலாம் டைரக்டர் அங்கிள் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஹாப்பியாக இருந்துட்டு ஷார்ட் வந்த அப்புறமா அவங்களோட மைண்ட் வந்து எப்பவுமே எங்கேயுமே டைவர்ட் ஆகாது. ஸோ அண்ட் அது ஒரு விஷயம். அண்ட் ஷார்ட் வந்து ரெடினா அந்த டைமில் அங்கே ஷார்ட் இருந்து அதை முடிச்சுட்டு டயத்துக்குள்ளே முடிக்கணும். ஸோ அது ஒரு திங் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அன்னபூர்ணி அந்தோட மூவில வந்து ஆக்ட் பண்ணியிருந்தீங்கல்ல, கண்டிப்பா நயன்தாரா இருக்கட்டும், ஜெய், நீங்க பூர்ணிமா அவங்க கூட தான் மோஸ்ட்லி இருந்தீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அவங்களுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் ஷார்ட் டைம்ல ப்ராப்பரா அண்ட் அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ், அவங்க எப்படி வந்து ஒரு கேரக்டர் எடுத்து அது கேரக்டருக்குன்னு ஒரு மோல்ட் பண்ணி அதை கிரியேட் பண்றாங்க அண்ட் எப்படி ஷார்ட் டைம்ல ரெடி ஆகுறாங்க அண்ட் அதெல்லாமே கத்துக்கிட்டேன். அண்ட் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான ஒரு டைப். சூப்பர் சூப்பர். ஒரு விஷயம் நீங்க சினிமால இருந்து கத்துக்கிட்டீங்க, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆக்டர் கண்டிப்பா நீங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, எஸ்கே அண்ணாவா இருக்கட்டும், ஜீவா அண்ட் பூர்ணிமா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு என்ன சொல்வீங்க? அவங்களோட கேரக்டர் மோல்டிங். இப்போ ஒரே ஆக்டரே நீங்க நிறைய மூவிஸ்ல பார்க்கலாம். ஆனா அவங்க ஒரு மூவிஸ்க்குமே ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ஆக்டர்னா ஒரு டைப் ஆஃப் இதுதான் இருக்கணும், இந்த மாதிரிதான் அவங்களோட ஆக்டிங் அப்படின்னு இல்லாம அந்த கேரக்டருக்குன்னே அவங்க ஒரு மோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இன்னொரு கேரக்டரால பண்ண முடியும்னா அவ்வளவா வராது. பிகாஸ் அந்த ஒரு திங் நான் கத்துக்கிட்டேன். நம்ம வந்து நம்ம ஆக்டரா நடிக்க கூடாது, நம்ம ஒரு பர்சனா நடிக்க கூடாது. ஆனா அங்க என்ன கேரக்டர் இருக்கோ அது டோட்டலி சேஞ்ச் ஆகி ஷார்ட்டுக்கு வந்தா நம்ம அவங்கதான் அப்படின்ற ஒரு திங் கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்கே அண்ணா தான் வந்து உங்களோட இன்ஸ்பிரேஷன் சொல்லியிருந்தீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து அந்த செட்ல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அவர்கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னீங்க? எனக்கு வந்து ஒன் ஆஃப் த மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் மாதிரி. அப்போ வந்து ஷார்ட் அன்னைக்கு வந்து எனக்கு ஷூட் இல்லை, பட் எனக்கு அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து மூவி ஷூட் வந்து ஒரு 7 o'clock சம்திங் போது முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்ச அப்புறமா கேரவன்ல போய் அவர் வந்து ரோல்லாம் பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருந்தார். அப்போ நான் வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது அங்கே அவர் உட்காந்துருக்காரு. இத்தனை மூவிஸில் வந்து டிவியில் பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு பர்சன் நேரம் அங்கே உட்காரும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உள்ள எனக்கு ஒரு மாதிரி அழுத அளவுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி ஆயிட்டேன். அப்புறம் பின்னாடி நம்ம வந்து போ போ அப்படின்னாங்க. எனக்கு அந்த கேரவன்ல அப்படியே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சோண்டு ஓகே காமாய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டரா இருந்தாரு. அண்ட் அவர் கூட போய் பேசி ஒரு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு வரும்போது எனக்கு ஒரு மாதிரி என் மைண்ட்லயே இருந்தது. அன்னைக்கு நைட் வந்து நான் ரொம்ப ஹாப்பியா தூங்கினேன். ஸோ யா. சூப்பர். விஜய் சேதுபதி சாரையும் மீட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, சோ அவரோட மீட் பண்ண விஷயங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு? அவர் கூட ஒரு 3 to 4 டைம்ஸ் சம்திங் மீட் பண்ணியிருப்பேன். ஸோ முதல் டைம் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்பவே பொலைட்டா இருந்தாரு. அப்போ போய் பேசும்போது ஹாய், அப்புறம் நான் வந்து ஒரு 2 to 3 லைன் பாடினேன். அண்ட் தென் நீ வந்து ஆக்டிங்ல நீ ஃபோக்கஸ் பண்ணு, அது உன் பேஷன் தான், ஆனா ஸ்டடீஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ வரைக்கும் எப்போ மீட் பண்ணாலுமே நான் என்ன ப்ராஜெக்ட் பண்றேன்னு சொன்னா ஸ்டடீஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அவர் ஞாபகப்படுத்திட்டே இருப்பாரு. ஸோ யா. சூப்பர். சோ இதை தாண்டி நீ வேற என்ன ஆக்டர்ஸ்லாம் மீட் பண்ணிருக்கீங்க நேர்ல? சோ அத பத்தி சொல்ல முடியுமா? ஹன்சிகா அக்கா கார்டியன் மூவில அவங்க வந்து ரொம்ப காமான ஒரு ஸ்பேஸ்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு திங் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். நம்ம வந்து காமா இருந்தாதான் எதுவா இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் பண்ணணும்னா அது அர்ஜென்ட்ல பண்ணோம்னா அதோட ரிசல்ட் கம்ப்ளீட்டா வந்து ஒரு மாதிரி மாறிடும். ஆனா வந்துட்டு நம்ம அதை பேஷண்டா எடுத்து பொறுமையா ஒன்னொன்னா பண்ணாதான் அதோட ரிசல்ட்ஸ் கரெக்டா வரும். நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 1 minute எடுக்கிறதுனால அது வந்து நமக்கு ரிசல்ட் கரெக்டா இருக்கும். 1 minute எடுக்கக்கூடாதுன்னு பண்ணா மொத்தமாவே ஃபெயில் ஆயிரும். ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஷார்ட்ல வரும்போது பொறுமையா ஷார்ட் ரெடி அர்ஜென்ட்டா இங்க இருக்கு, ஸ்லோவா அவங்க டச் அப் பண்ணிட்டு அண்ட் அவங்க ஷார்ட் போய் நடிச்சுட்டு வந்தாங்க. அவங்க நேரத்துக்கு அர்ஜென்ட்டா போயிருந்தாலும் அதே தான், ஸ்லோவா போயிருந்தாலும் அதே டைம் தான் எடுத்தது. ஸோ நான் அது ஒன்று கத்துக்கிட்டேன். பேஷண்டா இருக்கணும், நம்ம எப்பவுமே பேஷண்டா இருக்கணும், டைமிங்கும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். சோ இத தாண்டி நீ நிறைய மூவிஸ் ஆக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ என்னென்ன மூவிஸ் தான் நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்க? சாணி காகிதம் பண்ணேன், அன்னபூர்ணி பண்ணேன், அண்ட் டான்ல போட்டோ கிளிப்பிங்ஸ் பண்ணேன், அண்ட் கார்டியன் பண்ணேன், எலியவன்ல பண்ணேன். இவ்ளோ மூவிஸ் பண்ணிருக்கீங்க. சீரியல்ல தான் வந்து உங்களுடைய கரியர் ஸ்டார்ட் ஆச்சுல. ஃபர்ஸ்ட் சீரியல் நீங்க என்ன ஆக்ட் பண்ணீங்க? அத பத்தி சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் வந்து ராஜா மன்னர் வாகியார்னு பாலிமர் டிவில வந்து ஒரு ஸ்மால் ரோல் வந்து பண்ணியிருந்தேன்.
அது ஃபுல் லீட்ல வந்து பண்ணும்போது சுரேஷ் மேனன் தாத்தாவோட தான் அதிகமா இருந்தது. ஸோ அந்த சீரியல் வந்து எனக்கு போனோடனே ஒரு மாதிரி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் வந்து ஷார்ட்டுக்கு டெய்லி மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு மாதிரி எக்ஸைட்டடா இருப்பேன். எனக்கு ஒரு மாதிரி ஷார்ட்னோடனே ஷூட் போறோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டா இருப்பேன். ஸோ எனக்கு வந்து அந்த டைம்ல அந்த ஒரு ஷார்ட் பண்ணும்போதும் எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ் இருந்தது. அப்பதான் கண்டுபிடிச்சேன் அதான் எனக்கு பிடிச்சிருக்கு அண்ட் அது என் பேஷன் சொல்லிட்டு. சூப்பர். நெக்ஸ்ட் நீங்க வந்து விஜய் டிவிலயும் வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? பவித்ரா கூட இருக்கட்டும், அமல் கூட தான் நீங்க வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தீங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல. சோ அந்த சீரியல் பத்தி சொல்லுங்க. எவ்வளவு க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அந்த சீரியல்? அந்த சீரியல் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான சீரியல். கண்ணே கலைமானே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும் செட்டே. நம்ம ஷார்ட் முடிச்சுட்டு வந்தா சிரிச்சுட்டே இருப்போம். சிரிச்சே வாய் வலிக்கும். அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கும் அந்த செட்டு. மார்னிங் எந்திரிச்சோடனே நம்ம ஒரு மாதிரி டயர்டா இருக்கும்ல, இப்போ காலை எந்திரிச்சு போகணும், டயர்டா இருக்கும், அப்படி இருக்கும். ஆனா இங்க எனக்கு அப்படி இருந்ததே இல்லை. எனக்கு வந்து இன்னைக்கு ஜாலியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே தேவி பிரியா அத்தை, டேவிட் அங்கிள், பவித்ரா அக்கா, நானு, அம்மா எல்லாருமே சேர்ந்துட்டு மியூசிக் செஷன்ஸ் போகும் அண்ட் நிறையவே பண்ணுவோம். ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். அந்த செட்டே ஒரு மாதிரி ஃபன்னா இருந்தது. ஸோ எனக்கு இன்னமும் மிஸ் பண்றேன் அந்த சீரியலை. நீங்களும் பவித்ராவும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு கேள்விப்பட்டோம். உங்க ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்க 2 பேரும் எப்பவுமே ஒன்னாதான் இருந்தீங்க அந்த சீரியல் ஜேர்னில ஃபுல்லா. சோ அவங்கள பத்தி சொல்லுங்க. ஸோ 2 சீரியல்ஸ் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒன் ஆஃப் த க்ளோஸ் டு மை ஹார்ட் பர்சன். ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி வைப்ஸ், ஒரு மாதிரி பாசிட்டிவா இருக்கும், ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது. ஸோ மோஸ்ட்லி ஷார்ட் போதுமே சுத்திட்டே இருக்கிறது, செட்ல ஃபன் பண்றது, வெளில போறது, இந்த மாதிரி ஒரு மாதிரி ஜாலியா இருப்போம். ஓகே. அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா அவங்களும் வந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணிருக்காங்கல்ல. ஒரு ஆக்டிங் வைஸ்ல அவங்க கிட்ட ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஆக்டிங் வைஸ்ல கத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போ ஷார்ட் அர்ஜென்ட் ஆயிடுச்சுன்னு நான் இந்த ஒரு மிஸ்டேக் எப்பவுமே அடிக்கடி பண்ணுவேன். ஷார்ட் அர்ஜென்ட் ஆயிடுச்சுன்னு டச் அப் பண்ணாம போவேன். ஆனா அந்த ஷார்ட் ஒரு மாதிரி ஒஸ்டா வரும். ஐ மீன் லுக், ஃபேஸ் சொல்றேன். ஸோ எப்பவுமே வந்துட்டு எப்பவுமே ரெடியா இருக்கணும். அந்த ஒரு விஷயம் நான் கத்துட்டேன். எப்போ கூப்பிட்டாலும் ஷார்ட் போகும்போது ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரெடியா இருந்துட்டு நம்ம ஷார்ட் போகணும் அப்படின்ற ஒரு திங். ஓகே. அமல் பத்தி சொல்லுங்க. அமல் கூட நீங்க அந்த ஃப்ரெண்ட்லியா இருந்தீங்க, க்ளோஸா இருந்தீங்களா அந்த செட் ஃபுல்லாவே? சோ அமல் பத்தி. அமல் அண்ணாவுமே ஒன் ஆஃப் த க்ளோஸ் பர்சன். ஹாப்பியா இருக்கும் செட் ஃபுல்லா, ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். என்னோட ஃபேன் எங்கேயாவது தொலைச்சிட்டு நான் தேடுவேன். ஆனா அவங்க 2 பேர் வச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். எப்படி சொல்றது, ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ஒரு ஒர்க் அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாத அளவுக்கு ஹாப்பினஸா இருக்கும். பேஷனும் பாக்குறோம், ஒரு மாதிரி விளையாடிட்டும் இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு ஸ்பேஸ் எவ்வளவு ஃபன்னா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ்ல இருந்தது. ஸோ ஆக்டிங் நீங்க வந்து எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம தான் நீங்க ஆக்டிங் குள்ள வந்தீங்க. ஃபேமிலிலயும் யாருமே இல்லை இல்லையா? ஒருத்தவங்க வந்து இந்த மீடியால வந்து எனக்கு காட் ஃபாதர், இவங்க வந்து எனக்கு ஒரு கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க எந்த ஆக்டர் சொல்லுவீங்க? எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சுரேஷ் மேனன் அங்கிள் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் கான்டாக்ட்ல இருந்திருக்காரு. ஸோ எப்போ நான் வந்து அவருக்கு பர்த்டேவோ இல்ல எனக்கு பர்த்டேவோ அப்படின்னாலுமே நான் விஷ் பண்ணாலே இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு. அவருமே என் பர்த்டேக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் பர்சன். என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆகிறதுல இருந்து இப்போ வரைக்கும் நான் கான்டாக்ட்ல இருக்கிற ஒரு பர்சன்னா சுரேஷ் மேனன் தாத்தா. சூப்பர். உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் அப்ரிசியேஷன் மக்கள் கிட்ட இருக்கட்டும், இல்லைன்னா அந்த செட்ல சில விஷயங்கள் நடந்திருக்கும்ல, பெஸ்ட் அப்ரிசியேஷன் என்ன சொல்வீங்க? பெஸ்ட் பர்சன் நான் சொல்லிடுவேன். அம்மா வந்துட்டு என்னோட ஷார்ட்ல ஆப்வியஸ்லி அவங்க அதான் பண்ணணும். ஷார்ட்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணா மிஸ்டேக் தான் பாயிண்ட் ஆஃப் பண்ணும். ஆனா நான் ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு வந்துட்டு அம்மா நான் சூப்பரா பண்ணேன், அம்மா வந்து சூப்பர் கூட இல்ல நல்லா பண்ணேன் அப்படின்னு சொன்னாலே எனக்கு அப்படியே ஹாப்பியா இருக்கும். எனக்கு வந்து ஓகே அது ஷார்ட் தான் லைஃப் டைம்ல அப்படின்ற மாதிரி. ஏன்னா எங்க அம்மா எப்பவுமே சொல்லவே மாட்டாங்க. அதையும் மீறி சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். அன்னைக்கு நம்ம வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? உங்க அம்மா தான் உங்களுக்கு வந்து எதனாலும் ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவ் விஷயம் நீங்க ஒரு தப்பா போறீங்கன்னா உங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்களா? அம்மா தான் லைஃப் கைடன்ஸே. இன்னொரு விஷயமும் உங்க அம்மா சொன்னாங்க கேள்விப்பட்டோம், நீங்க எந்த ஷார்ட்டா இருந்தாலுமே 1 டேக்ல வந்து முடிப்பீங்களாமே. நீங்க வந்து 1 டேக் சம்யுக்தா அப்படின்னு பேர் வேற இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, நான் வந்து முதல் சீரியல் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே 1 டேக்ல போச்சு. அது வந்து என்னோட டைரக்டர் அங்கிள் வந்து 1 டேக் அப்படி கூப்பிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா எனக்கு இருக்கிற ஒரு விஷயம். எனக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கு.
உங்க அம்மா பத்தி சொல்லுங்க. ஏன்னா வந்து உங்க அம்மா இப்ப வரைக்குமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்கட்டும், ஸ்டடீஸ்னாலும் உங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்றாங்கல்ல. சோ எவ்வளவு சப்போர்ட்டிவ். கேமரா வைஸ் ஆன் கேமரால வந்து நீங்க எல்லாருமே பாக்குறது வந்து என்னோட எஃபர்ட்ஸ். ஆனா ஒரிஜினலா ஆஃப் கேமரால எல்லாமே அம்மாவோட எஃபர்ட்ஸ் தான். என்ன ஷார்ட்டுக்கு காலைல எழுப்புறதுல இருந்து நைட் என்ன தூங்க வைக்கிற வரைக்கும் ஷூட்டிங் டேவுமே ஃபுல்லாவே அவங்க தான் போகும். காலைல எந்திரிச்சிட்டு அங்க போனோடனே நானே தூங்கி விழுவேன். அப்போ என்னை ரெடி பண்ணி வச்சுட்டு என்னை ஷார்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு எனக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸோ என்னை ஒரு வாட்டியும் ஷேப் பண்ணி நான் இப்போ ஏதாவது ப்ராப்ளம் பண்ண ஷார்ட்லனா இமீடியட்டா சொல்லி என் அடுத்த ஷார்ட்ல நான் வந்து பெர்ஃபெக்டா பண்றேன்னா அது எங்க அம்மா சொல்லாட்டி எனக்கு அது தெரிஞ்சிருக்காது. அந்த மிஸ்டேக் திருப்பி பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு மாதிரி ஓப்பனா திட்டிடுவாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் அம்மா எல்லாத்துலயுமே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனா கூட என்னை வந்து ஷார்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி அம்மா தான் எல்லாமே. ஓகே, சூப்பர். சோ உங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. என்னென்ன ப்ராஜெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அம்மா வந்து அடுத்த ப்ராஜெக்ட் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் மூவிஸ்மே வரதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். தேங்க்யூ சம்யுக்தா. கண்டிப்பா வந்து நீங்க வந்து நிறைய மூவிஸ்லயா இருக்கட்டும், நிறைய சீரியல்ஸ்ல வந்து நாங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், நீங்க வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் சார்பாக நான் வந்து விஷ் பண்றேன். தேங்க்யூ so much for coming. தேங்க்யூ. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.